हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. சிவன் சார்னுடைய சிவசாகரம் இப்போ நம்ம இருக்கிற இடத்த எங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னு 18 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தவர் கேட்டார். அவரே கேட்கல, அவருடைய பையன் அவருடைய பொண்ணு அப்படின்னு வரிசையா 3rd ஜெனரேஷன் வந்துருத்து அவ கேட்டான். அப்போ நினச்சினேன் நான், சரி சார் பெரிய திட்டம் வச்சிருக்கார், ஆனால் என்னன்னு தெரியாது, சரி எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் பெருசாக ஏதோ வச்சிருக்காருங்கிறது மட்டும் தெரியும். அதில் சந்தேகம் கிடையாது. இன்னொன்று இவ்வளோ தூரம் பண்ணிட்டு நம்மளை ஒன்றும் ரோட்டில் நிற்க வைக்க போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது, ஆனால் அவர் ஏதோ பெருசாக பண்ண போகிறாருன்னு மட்டும் தெரியும். எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியாது. அவன் அம்மா பாருங்க 2 மகான பேசிருக்கா. அது வந்துமா, அதனால தான் இந்த இன்னைக்கு சிவன் சாருக்கு ஒரு கோவில் கட்டின்னு இருக்கோம். அதுக்கு கும்பாபிஷேகம் வரப்போகிறது. அதில் அவள் அம்மா அப்பாவை அழகாக கருங்கல்ல பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா ஒரு நல்ல குழந்தை பிறந்து ஒரு சத்தா இருந்தாலும் என்ன சொல்லுவா, அப்பா என்ன புண்ணியம் பண்ணியிருக்காப்பா, இப்படி ஒரு நல்ல குழந்தைய பெற்றிருக்காளேப்பா அப்படின்னு சொல்லுவா. 2 ஞானிகளை ஒத்திய பெற்றிருக்காளே, அது என்ன, அது அந்த மகாலட்சுமி அம்மாவுடைய கர்ப்பத்துக்கு, அந்த வயத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன் கடமைப்பட்டிருக்கு. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதேமாரி பெரியவா எப்போதுமே சாரை பற்றி இது பண்ணும்பொழுது ஒரு தடவை ஆர்கியாலஜியை பற்றி ஏதோ பேச்சு வந்தது. யாரா பெரிய ஆர்கியாலஜிஸ்ட்டு அப்படின்னா, இப்போ 2-3 பேரை சொன்னான் சுற்றி இருக்கிறவாளாம். அவனுக்குலாம் என்னடா தெரியும், என் தம்பியை போய் பார், அவனுக்கு தெரிஞ்சது வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு. சிவன் சார் கும்பகோணம் மடத்தில் இருக்கிறது லைப்ரரி வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு சரஸ்வதி மஹால்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பழமையான சுவடிகள் எல்லாம் இருந்த அந்த இது. அதை என்ன பண்ணியிருக்கார் சார், ஃபுல்லாக படிச்சிருக்கார். சாருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. ஆர்கியாலஜி, அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதை அவர்களுடைய உடம்புலேயே அப்படியே ஊறின விஷயங்கிறது தெய்வீகம். தெய்வீகமும் ஆன்மீகமும் இருக்கக்கூடிய, அப்படியே அவர் வந்து அதுக்காக முயற்சி பண்ணலை, அது அப்படியே அவர்கிட்ட குடிக்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சார் பெரியவா எப்பொழுதுமே சாரை வந்து யாராவது தனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும், என் தம்பி சாச்சுக்கு பண்ணு, எனக்கு பண்ணாமல் அப்படின்ட்டுருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு தடவை சார் இங்கே நல்லி செட்டியாரத்தில் தங்கியிருந்தா கடைசியாக அவர். அப்போ ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்தார். அங்கே இருந்த டிவோட்டீஸை பார்த்து, எப்போவும் ஒருத்தர் 2 பேர் யங் பாய்ஸ் தான் எல்லாரும், எல்லாம் ஒரு 30s இருப்பா. அப்போ தான் அங்கே இருக்கிறவா. இருக்கும்போது அவர் கேட்டார் அந்த ஃபாரினர், சங்கராச்சாரியாஸ் பிரதர் இஸ் ஹியர் அப்படின்னு இருக்கார். ஆமாம் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு. ஐ வாண்ட் டு see him. உனக்கு எப்படி தெரியணும்னா, சங்கராச்சாரியா told me அப்படின்னாரு. ஓ ரொம்ப சந்தோஷமா உள்ளுக்குள்ளே போவார். அவர் உள்ளுக்குள்ளே போனார். சார் வந்து
அசையவே மாட்டார். ம் அது ஒரு சிலையா அது ஒரு ரூபமா அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ம் இந்த காலை கிராஸ் லெக் போட்டுட்டு இப்படியே உட்காந்துட்டு இருப்பார். அவர் உட்கார்றதுக்கு மொத்தம் இடமே இவ்வளோதான் வேணும். அதில் உட்காந்துட்டு இருப்பார். கிராஸ் லெக் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பார். நம்ம கிராஸ் லெக் போட்டோம்னா 2 காலம் தும்பிக்கை மாதிரி இப்படி நிற்கும். அவர் கிராஸ் லெக் போட்டோம்னா 2 பாதமும் பூமியில பட்டுட்டு இருக்கும். அப்படி உட்காந்துருப்பார். என் இங்கிலீஷ் லெட்டர் இருக்குல்ல, அதே மாதிரி இருப்பார். இப்படி என் லெட்டர் மாதிரி இப்படிதான் உட்காந்துருப்பார். அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். கண் உடைச்சு முட்ட மாட்டார். 18 hours அப்படியே உட்காந்துருப்பார். அசைவே இருக்காது உடம்புல. என்ன அது என்ன ஹியூமன் பாடியா என்னது அது? அப்படியே உட்காந்துருப்பார். அந்த ஃபாரினர் வந்தார், உட்காந்தார். ஒரு வார்த்தை கூட பேசல. நெய்தர் அப்படின்னு அவரும் பேசல, சாரும் பேசல. சார் பாட்டுக்கு உட்காந்துருக்கார், அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கார். மேபி 25-30 minutes உட்காந்துருப்பார். ஆல் தி 30 minutes he was crying. அழுதுண்டே இருந்தார். அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே கடுப்பாயிடுச்சு. நம்மளும் டெய்லி வந்துட்டு இருக்கோம், நமக்கு ஒரு வழியும் வர மாட்டேங்கிறது. என்னடா நம்ம போல சாப்பிட்டு வந்து ஜாலியாக ஏதோ பேசுவோம், ஏதோ போண்டா சாப்பிடுவோம், கிளம்பி போயிடுவோம். இப்படி என்னடா இப்படி அழுதுன்னு இருக்காரு இவரு அப்படின்னு உடனே வெளியில வந்தோடனே அப்படின்னார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? His honesty is frightening அப்படின்னார். அவர் எதை பார்த்தாங்களா எங்களுக்கு தெரியாது, ஆனா அவர் சொன்ன வார்த்தை His honesty is frightening அப்படின்னார். அதனால நம்ம சிவசாகரம் லோகோலயே என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்ப நான் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா எனக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படின்னா நீ நல்லவன் இல்லைன்னு அர்த்தம்பா. புரிஞ்சு படுத்து. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்கு. அதுல தீர்த்த யாத்திரை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்யணும். பலன் எதிர்பார்க்கிறியா? நீ நல்லவனா இருந்தாதான் உனக்கு பலன். அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்கார், பயந்து போயிடுவோம். என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் இருப்பவன் போடல, தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாபி அப்படின்னு எழுதுறாரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நேர்மையா தெய்வ பக்தியில இருப்பான், இது பண்ணுப்பா இதுப்பா, இதுதானே எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவா. சார் ஸ்ட்ரெஸ் பண்றது என்னன்னா, தெய்வ பக்தி நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாவி அப்படின்னு எழுதிட்டார். சோ உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்கணும், ஆனா நேர்மையுடன் கூடிய தெய்வ பக்தி இருந்தால் உங்களுக்கு அனுகிரகம், இல்லைன்னா பாவி. அவருடைய எம்பசைஸ் அதான். டிஃப்ரெண்ட். நிறைய பேர் வேண்டி தப்பு பண்ணிட்டு வந்து சாமிய அப்போதைக்கு நீ காப்பாத்திடு அப்படின்னு சொல்லி கேட்டால்னா அது எப்படின்னா, அதுக்கும் சார் சொல்லியிருக்கார், நீ செய்யக்கூடிய வேண்டுதல்களுக்கு, நீ செய்யக்கூடிய ஹோமங்களுக்கு, நீ செய்யக்கூடிய தீர்த்த யாத்திரைக்கு, இதனாலெல்லாம் உன்னுடைய பாபம் மைனஸ் ஆகாது. பாப பட்டியல் தனி, புண்ணிய பட்டியல் தனி. புண்ணியத்துக்கான உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அவ்வளவும் கிடைக்கும், மைனஸ் எல்லாம் ஆகாது. பாபத்துக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். நான் அந்த பாபம் பண்ணிட்டேன், இதை பிராயசித்தமா இதை பண்ணிடுறேன் அப்படின்னாலாம் உனக்கு ஒன்றும் வேலைக்கே ஆகாது. அதனால தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இன்னும் சார் என்ன சொல்லியிருக்கார், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட போய், நான் இதே மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ₹1 திருடிட்டேன், நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்குற நான் ஏற்றுக்கிறேன்னு அவன்கிட்ட சொல்லி, அவன் கொடுக்கக்கூடிய தண்டனையை நீங்கள் ஏற்றுண்டு இந்த ரூபாயை திருப்பி கொடுத்தேன்னா உங்களுடைய பாவப்பட்டியலில் அந்த பாவத்துக்கு குறைவாக. இல்லை நான் திருடிட்டேன், நிறைய பணம் இருக்குது, இப்போ நான் அதை வந்து கோவிலுக்கு கொடுத்துட்றேன், அந்த பாவம் எனக்கு வந்து சரியாக போகாது. அதில் தான் சார் வந்து வெரி டிஃப்ரெண்ட். சார் ஒரு ஃபினாமினா. அந்த ஏணிப்படியில் மாந்தர்கள்ங்கிறது தி லா புக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதில் உங்களுக்கு மெர்சிலாம் இருக்காது, பட்டுன்னு தான் இருக்கும். நான் யார்கிட்டலாம் கேட்டிருக்கேன், யாராக இருந்தாலும் அந்த புத்தகம் படித்த உடனே அவள் என்ன சொல்கிற இது என்ன முதல் வார்த்தை என்ன சொல்லுவா, புரியவே இல்லை அப்படின்பா. 2வது வார்த்தை என்ன சொல்லுவா, பயமாக இருக்கு அப்படின்னு. நான் அப்பள்கிட்ட என்ன சொல்லுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கு. ஏணிப்படிகளில் படிச்சு கூட ஒருத்தனுக்கு பயம் வரலன்னா அது ரொம்ப கஷ்டம் தேர்றது. ஏணிப்படியில் படிச்சிருக்கேன், ஒன்றும் புரியல, பயமா இருக்குன்னா நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கேன், படிச்சுட்டே இருங்கோ. உள்ளுக்குள்ளேருந்து சார் புரிய வைப்பார், புரிக்கும். உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும்.
வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்லிலாம் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சிக்க வேண்டாம், உங்களுக்கு தானே புரிய ஆரம்பிக்கும். அதான் ஏணிப்படிகளினுடைய விசேஷம். ஈச்சங்குடியில் சார் இருந்த இடம், விளையாடின இடம், மகாபெரிவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ண இடம், மாயவரம் பெரியவா 10 நாளைக்கு அந்த இடத்துல இருந்து பாகவத சப்தாகம் பண்ண இடம். அந்த வீடு வந்து நான் சிவன் சாருக்காக கொடுக்குறேன், சிவராம் நீங்கள் வந்து அதில் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு. நான் வந்து வெளியூர்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார், ஏதோ இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா சார் இருந்து விளையாடின இடம், பெரியவா 10 நாளைக்கு அங்கே பூஜை பண்ணியிருக்கா, சந்திரமௌலீஸ்வரர் ஆயிரம் பெரியவா இருந்திருக்கா அப்படின்னார். இவ்வளோ சொன்ன அப்புறமா இவ்வளோ பேக்ரவுண்டு இருக்கு, இது வேண்டான்னு சொல்லி வேறு யாருக்கா கொடுத்து அவன் ஏதாவது இடிச்சு பண்ணினான பிரயோஜனம் இல்லைன்னு. சரி சார், நான் என் பேர்லலாம் நான் வாங்க மாட்டேன், என் பேரில் நான் சொத்தே வச்சுக்க மாட்டேன், நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னா. இல்லை நீங்களே ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னார். சரிப்பா அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம், சிவசாகரம் ட்ரஸ்ட். அப்படிதான் ட்ரஸ்ட்டு வந்தது. இதில் என்ன கிளைமேக்ஸ் என்னன்னா, அந்த ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி எல்லாம் முடித்த உடனே அவர் என்னை கூப்பிட்டு, இல்லை நாங்கள் இதை ஃபேமிலி ட்ரஸ்ட்டாகவே வச்சுக்கலான்னு இருக்கோம், நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம் சார்னு சொல்லிட்டேன். அப்போ புரிஞ்சுட்டேன், ஏதோ ஒரு காரணம் ட்ரஸ்ட்டு வரணும்னு சார் ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு. ட்ரஸ்ட்டு வந்தது, அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு நடுவில் பெரியவாளுடைய கோவில் வேலை வந்தது. 10 வருஷம் ஒரு ஜேர்னி, பெரியவாளுடைய கோவில் இருந்தது. பெரியவா கோவில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு கரெக்டாக சாருக்கு வந்து இந்த இடத்துல வேணும்னு அவள் திருப்பி கேட்டா. உடனே இந்த இடத்துல ஒருத்தர் நம்ம இதுக்கு வரவர், சத்சங்கத்துக்கு வருவார். சாட்டர்டே சத்சங்கம்ங்கிறது ரொம்ப ரெகுலராக ஆரம்பிச்சிருக்கு. சாட்டர்டே சத்சங்கம் 6:30 8:30 சிவசாகரம், அது வந்து பிராண்ட் ஆகிடுது. எங்கே இருந்தாலும் நிறையா பேர் த்ரூ அவுட் தி வேர்ல்டு அவள் லைவ் பார்க்க ஆரம்பிச்சிருவா. என்னைக்காவது லைவ் போடலன்னா எனக்கு ஃபோன் வந்துடும், என்னம்மாம்மா லைவ் போடலையே, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்பா. ஸோ அது ஒரு ஃபோர்ஸ் ஆகிடுது. சத்சங்கம், சாட்டர்டே சத்சங்கம்னு பேர், 6:30 8:30ங்கிறது ஃபிக்ஸடாக ஆகிடுது. அப்போ வந்து சத்சங்கத்தில் இருக்கிற ஒரு பையன், அம்மா நமக்கு இடமே போட மாட்டேங்கிறது, எனக்கு ஒரு இடம் இருக்குது, நான் எங்கள் அப்பா அம்மா கூட, அவன் பிரம்மச்சாரி பையன், அப்பா அம்மா கூட நான் எழுத்தாப்புல ஒரு வீட்டில் இருக்கேன், இந்த இடத்த நம்ம சத்சங்கத்துக்கு எடுத்துக்கிறதானே என்ன சாமி ஆளை விடு, எனக்கு வந்து இப்போ 60 வயசுக்கு மேலே ஆகிடுது, நான் 30 வயசுலேருந்து சார்கிட்ட வந்துட்டு 30 வருஷம் நான் அனுபவிச்சுட்டேன், நல்லா கூத்தடிச்சிட்டேன், நீங்கள்லாம் இப்போ உங்களோட 30s இருக்கேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் ஒன்றுமே ரிட்டையர்டு அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மாம்மா அந்த ஒன்றுமே இடம் நீ கொடுப்பேன், நான் அதுக்கு காசு தேடிட்டு கட்டுறதுக்கு எவனையா போய் வாங்கணும், கவர்மெண்ட்டு பர்மிஷனு லொட்டில் என்ன விட்டுருப்பாயிரம் வேண்டாம் அப்படின்னு. கடைசியில் என்னாச்சு, நான் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வீடை காலி பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வந்தது. சரி நம்ம காலி பண்ணிடலாம். நான் அவள்கிட்ட ஒரு 3 மாதம் வேண்டிய டைம் தாங்கோ, நான் காலி பண்ணிடுறேன், ஏன்னா பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுது, அதனால் நான் காலி பண்ணிடுறேன், உங்களுக்கு வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். அப்போ மறுபடியும் அந்த பையன், அவர் சத்சங்கத்தில் இருக்கிற பையன், ஆமாம் இப்பயாவது ஒத்துக்கோங்க மாமா. நான் சொன்னேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இப்போ ஒரு நெருக்கடி வந்திருக்கும்போது சரி கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன்னா நேர்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட். சார் பேரை சொல்லிட்டு அப்சல்யூட் ஹானஸ்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு லோகோவில் போட்டுவிட்டு இப்படி பண்ணக்கூடாது. அதான் ஒன்று பண்ணலாம், சார்கிட்ட சீட்டு போட்டு கேட்கலாம். சார் நோ சொல்லிட்டாருன்னா எஸ் சொல்கிற வரைக்கும் நீ சீட்டு போட சொல்லக்கூடாது. சரி, எஸ் சொல்லிட்டாருன்னா நான் வாயை மூடின்றுவேன், நான் ஒன்றுமே நோ சொல்ல மாட்டேன், ஓகேவா அப்படின்னு. சரி, அவள் ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தா, குடும்பமாக வந்து அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 3.5 கோடி ரூபாய் அந்த ப்ராப்பர்ட்டி, மிடில் கிளாஸ் குடும்பம், வெறும் மிடில் கிளாஸ் குடும்பம், சாருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான் அவளுடைய எண்ணம். ஹோல் ஃபேமிலி சீட்டு போட்டோம், சார் எஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவளுடைய பக்திக்கு சார் எஸ்ன்னு சொல்லலைன்னா தான் ஆச்சரியம். அப்படி ஒரு ஏக்கம் அவளுக்கு. அந்த இடத்துல பூமி பூஜை போட்டோம், அந்த இடத்துல சாரனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கணுங்கிறதுக்காக கருங்கல்லையே சாருடைய சபை கட்டினோம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்தது. இடத்த ஒருத்தர் கொடுத்துட்டார், இடத்த கொடுத்தா போருமா, கட்டுறதுக்கு பணம் வேண்டாமா அப்படிங்கும்போது அமெரிக்காவிலேருந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் பண்ணார், வெங்கட் குருராஜன்னு பேர். அவர் சொன்னார், மாமா இதே மாதிரி, அது எங்களுக்கு எப்போதுமே ஒரு பேர் வரும்,
ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கு டிவைன் மூவ் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. ம். டிவைன் மூவுக்கு நான் ஏதாவது பண்ணணும் மாமா, என்ன முடியுமோ பண்ணுங்க. எனக்கு ஒரு வீடு இருக்கு மாமா அப்படின்னாரு. சேலத்தில் ஒரு வீடு இருக்குன்னாரு. நான் சொன்னது பாருங்க, சேலத்தில் போய் சத்சங்க ஆரம்பி சொல்லாங்க, நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாரும் நான் ஒரு வீட்டை தரேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன், வீடு வீணா போயிட்டு இருக்கேன், ஏதாவது பாடசாலை நடத்துங்கன்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் யார் நடத்துறது? பாடசாலை வேணும்னா ஆளும் கிடையாது, வாத்தியார் கிடையாது, சமயக்காரா கிடையாது, இதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை மாமா நீங்கள் வந்து டிவைன் மூவுக்காக எடுத்துக்கோங்க. அங்கே நான் சத்சங்கெல்லாம் நடத்த முடியாது. இல்லை மாமா நீங்கள் அதை விற்று விட்டு அந்த பணத்தை எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னாரு. அப்படின்னு எனக்கு பயம் வந்து கொடுத்தோம். அப்போனா அந்த வீடு ஏதோ லிட்டிகேஷனில் இருக்குது. நம்ம புத்தி இப்படி தானே தோணும், என்ன பண்ணுறது, அந்த ஏதோ லிட்டிகேஷனில் இருக்க போல இருக்குது, இல்லைன்னா வீடு தரேங்கிறாரு அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன், பாருங்க ஏதோ பணம் கொடுக்குறேன்னா நான் வாங்கிக்க போகிறேன், வீடை கொடுக்குறேன்னா ப்ராப்பர்ட்டி இல்லை யார் யாரெல்லாம் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காலாம் தெரியாது, பின்னாடி லீகல் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது. அதுவும் நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அவங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஃபேமிலியோடு வந்து நீங்கள் சொல்லுங்க, 3 months டைம் தரேன், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போய் நிஜமாவே கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா 3 மாதத்துக்கு வரைக்கும் அந்த எமோஷன் தாங்காது, அப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. 3 months கழிச்சு அமெரிக்காவுக்கு நான் போயிருக்கும்போது அவர் நேராக அங்கே வந்திருந்தார், ஒய்ஃப் ஆயிடுச்சுன்னு வந்தார். ஆமா 3 மாதத்தில் பக்தி குறையாமல் சார் பார்த்துட்டார், இந்தாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், இதை விற்று விட்டு நீங்கள் வந்து அந்த பணத்தை டிவைன் மூவுக்கு எடுத்துக்கோங்கன்னார். சரின்னு நம்ம வந்து பசங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கடா, எந்த இடத்துல இருக்கோ, யார் ஆக்குபை பண்ணியிருக்காளோ, என்ன தகராறு ஆகுறதோ போய் பாடுறா அப்படின்னா பார்த்தா சேலத்தில் இருக்கிற பாயஸ் கார்டன் மாதிரி ரொம்ப ப்ரைம் லொக்காலிட்டி, செம்மையாக அந்த வீடை பார்க்க வரணுன்னே நிறைய பேர் வந்துட்டாலும் நான் வாங்குறேன் நீ வாங்குறேன், நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு ஸ்மூத்தாக போச்சு. அந்த ரூபா ஆரம்பமாக அமைஞ்சுது. இதுக்கு நடுவில் சாரனுடைய லீலையை ஒன்றுன்னு சொல்கிறேன். இந்த வீடு வேணும்னு சொன்னார் இல்லையா கல்கட்டாக்காரர், அவருடைய எனக்கு கொடுத்தவருடைய பையனுடைய பொண்ணு அவளாக தான் கேட்டார். நான் ஏதாவது திரும்பி வரும்பொழுது அவர் திரும்பி வந்தார், அவருக்கு யாரோ மிஸ்கைட் பண்ணியிருக்கா, சரி உனக்கு கண்ணா அப்படின்னா இந்த வீடு பல கோடி ரூபாய்க்கு வரும், நீ எதுக்கு சும்மா விடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, ஒன்றும் வரல. அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு இல்லையா. ஆமாம் ஆமாம். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு. சொன்ன இதை பாரியா, நீ முதல்ல சொல்லியிருந்தேன்னா நான் அப்படி நிம்மதியாக அந்த வீட்டுக்கு யாரையாவத்திட்ட பேசி பணத்தை வாங்கி கொடுத்துருப்பேன், நானும் அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் இருந்திருப்பேன், எனக்கும் நிம்மதியாக இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு இப்போ ஒரு இடத்த வாங்கி கமிட் பண்ணிவிட்டு 3 கோடி ரூபாய்க்கு அந்த பில்டிங்லாம் கட்டணும் அப்படின்னா நான் போய் எவ்வளோ பிச்சை இருக்குது, யார்கிட்ட போய் கேட்குறது, பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன்ட்டேன். அவர் சொன்னார், நான் இப்போ இவ்வளோ வருஷமாக நீ இருந்தே நீங்கள் எனக்கு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது ரொம்ப சென்டிமெண்டலாக இது பண்ணார். சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், யாராவது டிவோட்டிகிட்ட கேட்குறேன், அவள் சரின்னு சொல்லிட்டான்னா நான் அந்த வீடை அவளை விட்டு அவங்ககிட்டேருந்து வாங்கிக்க சொல்கிறேன் அப்படின்னு. நம்மளுடைய மகாபிரிவா மணிமண்டபம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பெரியவாள்கிட்ட ரொம்ப பரம பக்தியாக இருக்கிறவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து நம்ம மகாபிரிவா மணிமண்டபத்தினுடைய ட்ரஸ்டியாகவும் இருக்கார், அப்புறமா ட்ரஸ்டியானவர் வந்து. அவர் வந்து அவருக்கு என் மேலே கொஞ்சம் ஆசை உண்டு, ஒரு மதிப்பு உண்டு. நான் அவர்கிட்ட ஒன்றே ஃபோன் பண்ணேன், இதேமாரி வருது, நீங்கள் சிவன் சாருக்கு ஏதோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு கேள், இந்த இடத்த நீங்கள் வாங்கிடுங்க, வாங்கிட்டேன்னா we will continue to work here till the கோவில் ஒர்க் இஸ் ஓவர், எங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. வாடகை நான் பேருக்கு சொன்னேன், அவர் வாடகைலாம் வாங்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு வாடகை வேணுன்னா கூட நம்ம கொடுத்துடலாம் சார், நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. மாமா நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அந்த வீடை உடனே நான் வாங்கிடுறேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க அப்படின்னா கிட்டு அடுத்த நிமிஷம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஒரே செக்கை கொடுத்தா நீங்கள் எப்போ வரையில் நீங்கள் கையெழுத்து போடணும், இல்லைன்னா பவர் ஆஃப் அட்ரானி கொடுங்க, கையெழுத்து போட்டு அந்த வீடை மாற்றிடலாம் அப்படின்னா. இல்லை நீங்கள் சார் பேரில் வாங்கிடுங்க, இல்லை சார் இல்லை ட்ரஸ்ட் பேரில் வாங்கிடுங்க அப்படின்னா. சரி அப்படின்னு ட்ரஸ்ட் பேரில் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டோம். இது 3 monthsக்கு நம்ம அங்கே போனோன்னே 1 yearல இந்த வீடை வந்து நீங்கள் இது பண்ணிடலாம், நீங்கள் அதை வாடகைக்கு வருதோ அப்படின்னா. நான் சாருக்காக தான் வாங்கினேன், நான் எனக்காக வாங்கலை, சாருக்காக வாங்கினேன். நீங்கள் வேணும்னா அதை வச்சுக்கோங்க, இல்லை அந்த கோவில் கட்டுறதுக்கு பணம் வேணும்னா அதை விற்றுவிட்டு அதை கோவிலுக்கு வாங்கிக்கோங்க, எது வேணால் நீங்கள். அப்போ தான் நினச்சேன், இந்த சாரு பண்ண வேலையை பாரியா, இந்த வீடு முன்னாடியே அவர் விற்க போகிறேன் நீங்கள் வாங்கிக்கிறாளான்னு என்கிட்ட கேட்டிருந்தாருன்னா இந்த புது இடத்தை பற்றி யோசிச்சிருப்போமா, இந்த கோவிலை பற்றி யோசிச்சிருப்போமா, ஒரு கருங்கல் கோவில் வருமா. கரெக்ட். அந்த இது முடிஞ்சு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி
அந்த வேலை ஆரம்பிச்சு பூமி பூஜை போடுறோம், இவர் வந்து நீ எடுத்துக்கோங்கிற. டைம் அண்ட் ஸ்பேஸ். சார் வந்து எப்படி அதை பண்றாருங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லா விஷயங்களும் அப்படிதானே பண்ணிட்டு இருக்காரு. கருங்கல்ல நான் முன்னாடி அது ஆர்கிடெக்ட பேசும்போது யூட்டிலிட்டி ஆஃப் தி ஸ்பேஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு கிரவுண்ட் இடம் தான் இருக்கு, நீங்கள் எனக்கு டிராயிங் போட்டு தாங்க ஒன்று. கீழே கார் பார்க், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது ப்ரேயர் ஹால், செகண்ட் ஃப்ளோரில் வந்து அன்னதானம் கூட வச்சுக்கலாம், தேர்ட் ஃப்ளோரில் வந்து ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டார். சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பை திஸ் டைம் அமெரிக்காவில் அந்த பெரியவா கோவில் ஆர்த்தி இருக்கார் இல்லையா, ஷி ஹஸ் பிகம் மை டாட்டர், லைக் என்னுடைய மானசீக புத்திரி. சாருக்கு கோவில் கட்டுறோம், சாருக்கு வந்து ஃப்ளாட்ஸ் கட்டல, அதனால கோவிலாக தான் அது வரும். அப்படி தான் வரணும். கீழே கார் பார்க்லாம் இருக்கக்கூடாது, பூஸ்பர்ஷம் இருக்கணும். சாருக்கு கீழே தான் நீங்கள் இது பண்ணணும். அதுக்கு மேலே 2 ஃப்ளோரோ 1 ஃப்ளோரோ என்ன கவர்மெண்ட் ரூலோ அதை பார்த்துக்கோங்க. பட் நோ ஃப்ளாட் லைக் சாருக்கு. எவனா ஒருத்தன் அப்படி ரோட்டில் போனான்னா திரும்பி பார்க்கணும் என்னமோ இருக்கேன்னு. அவன் பாட்டுக்க ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா. அவள் சொன்னிட்டான்னா அது வந்து எப்போதுமே பர்ஸ்பெக்டிவ். நான் சொன்னேனே அவளுக்கு ஒரு தனியாக அனுகிரகம் அது. சரின்னு அப்படி திங்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி திங்க் பண்ண உடனே பூஸ்பர்ஷம் இருக்குன்னா நம்ம கருங்கல்லையே பண்ணிடலாமே. அமெரிக்காவில் ஏற்பட்ட பழக்கமாச்சு, பூஸ்பர்ஷம் இருக்கிறதுனால கருங்கல் வரும்பொழுது நம்மளால அதை பண்ண முடிஞ்சுது. இங்க பூஸ்பர்ஷம் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல பண்ணும்போது நம்ம கருங்கல்லையே பண்ணிடலாமே அப்படின்ட்டு சபை மாதிரி பண்ணி, சிதம்பரம் சபை மாதிரி பண்ணி பஞ்சாட்சர படி வச்சு கருங்கல்ல பண்ணியாச்சு. இப்போ பார்த்தேன்னா அந்த பக்கம் போறவ அப்படி திரும்பி பார்க்கறது இல்லை, பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் அந்த பக்கமா போற மாதிரி சார் பண்ணி கொடுத்துட்டார். அப்படி பண்ணி கொடுத்துட்டார். பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பாபிஷேகம். எங்களுக்கு என்ன ஒரு பெரிய அனுபவம்னா, பெரியவா கோவில சார் கட்டி கொடுத்தார். எல்லா விஷயங்கள்லயும் சாருடைய புஷ்ய நட்சத்திரத்துல தான் நடக்கும். சாருக்கு எல்லாமே அனுஷத்துல தான் நடக்கும். அதனால சார் கோவில பெரியவா கட்டி கொடுக்குறா. ஸோ இது அவ்வளோ பிரமாதமா பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே இருக்கிற சாருடைய விக்கிரகத்தை தான் அங்கே வைக்கிறதா இருந்தோம். அப்போ தான் கோழைகால் சுவாமிகளை போய் பார்க்கும்பொழுது பானத்தில் பண்ணி சிவராமா அப்படின்னாரு. பகீர்னுக்கு இதனால அது கூத்தா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்ம ரமணன் மாமான்னு நம்ம சாரனுடைய டிவோட்டி, பெரியவா டிவோட்டி, அவருக்கு எப்பா எனக்கு சொப்பனத்தில் வந்தாருப்பா சார், வந்து கருப்பாக கருங்கல்ல தான்ப்பா இருக்கார், நீ அதனால பஞ்சலோகம் வேண்டாம் கருங்கல்ல பண்ணிவிடு அப்படின்னா. இந்த கூத்தெல்லாம் அடிக்காத, சார் வந்து ஏன் சொப்பனத்தில் வந்து சொல்லிட்டோம், ஓன்ட்ட என்ன சொல்கிறது என்கிட்ட சொல்லட்டும், அப்போ பார்த்துக்கலாம் வேலையை பாடுறா அப்படின்ட்டேன். ஆனால் எனக்கு எப்போதுமே ஒரு மனசில் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறான்னா சார் எனக்கு அவா மூலியமாக சொல்கிறார் அப்படின்னு என்னுடைய ஃபீலிங். அதனால் அதை ரிஜெக்டும் பண்ண முடியல. ஆனால் நான் மைண்டை செட் பண்ணிவிட்டு அந்த பஞ்சலோகம் தான் மூலவர் அப்படின்னு. சரி இது வேண்டாம், வம்பு வேண்டாம், அதனால் நம்ம சீட்டு போட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ரமணனையும் கூட்டின்னு போய் சாருக்கிட்ட சீட்டு போட்டோம். பஞ்சலோகமா கருங்கல்லான்னு. கருங்கல்னு வந்துருக்கு. சரி, ஐயா என்னடா இப்படி பண்ணிட்டாரே சார், கவுத்து விட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரே சாருக்கிட்ட வருத்தம். என்ன சார் என்னை கவுத்து விட்டீங்களே நீங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒரு பிளான் போட்டேன், சாரையும் ஏமாத்திடலாம் ரமணனையும் ஏமாத்திடலாம், குட்டியா கருங்கல்ல ஒரு சார் பண்ணிடலாம். இந்த பஞ்சலோக சாரை வச்சிடலாம், கருங்கல் வைக்கணும்னு சொன்னார் அவ்வளோதானே, ஒரு குட்டியா ஒரு கருங்கல்ல பண்ணிட்டு அதை அப்படி இப்படி முன்னாடி வச்சிடலான்னு நான் மனசுல பிளான் போட்டு 2 பேரையும் ஏமாத்திடலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன். அப்போ ஆர்த்தி மறுபடியும் கூப்பிட்டா அமெரிக்காலேருந்து, ஜி பஞ்சலோகத்தில் வைக்கிறதுனால டெய்லி அபிஷேகம் பண்ணுறதுனால சில சேலஞ்சஸ்லாம் வருது. ஏன்னா பஞ்சலோகங்கிறது உற்சவராக தான் இருப்பார், டெய்லிலாம் அபிஷேகம் பண்ண மாட்டா. நம்ம வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் வருதுனால நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சாரை வந்து இதுமாரி கருங்கல்ல பண்ணிடலாமான்னு. தாயை ஆளை விடு, இப்போல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இவர் தான் அவரை கொண்டு போய் வச்சிடலாம், வேலையை முடி. நமக்கு எப்பவுமே ஈஸி சொல்யூஷன் தானே வேணும். கரெக்ட் சொல்யூஷனுங்கிறத விட ஈஸியாக இருக்கிறது தான் நமக்கு சொல்யூஷன். இது நம்மளோட ஹியூமன் மைண்டு. கடைசியில் இப்போ கோழைகால்கிட்ட போயிருக்கும்போது பானத்தில் பண்ணுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான். கோழைகால் வாயால் வந்திருக்கு. மகாபரிவா டைரக்டாக தன்னுடைய திருப்பாதத்தை எடுத்து அவருடைய சிரசில் வச்சு அவருக்கு சந்நியாசம் கொடுத்த அப்பேற்பட்ட ஒரு மகான் அவர் வாயால் வந்திருக்குன்னா பெரியவாளும் சாரும் சேர்ந்து சொல்கிறா. இதுக்கு ஒன்றும் செகண்ட் இது இல்லை. சரின்னு நானும் நம்ம வாலண்டியரும் நர்மத நதிக்கு போய் ஓம்காரேஸ்வரர் போய் ஸ்நானத்தெல்லாம் பண்ணிட்டு பார்த்தோம்னா அவன் சொல்கிறான், நர்மதையில் பானம் தான் வரும், கிரைண்டு தான் பண்ண முடியும்,
அதில் வந்து ரூபம்லாம் பண்ண முடியாது. அந்த கல்லோட வாகு கிரைண்ட் பண்ணலன்னா அப்படியே ஷேப் வரும். அதை லிங்கமாக வச்சுக்கலாம். அதுதான் பானலிங்கம்னு பேர். அதில் போய் ரூபம்லாம் பண்ண முடியாது. பண்ணாலும் அப்படியே ஷேப்லாம் வராது. அப்படியே சும்மா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அது சரிப்படாது. அங்கே இருக்கிறவங்க நான் வேணா ட்ரை பண்ணுறேன்னா பண்ணி பார்த்தான். நாங்கள் போய் பார்த்தோம். அது வந்து சாருன்னு மாதிரி இல்லை. அது ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ரூபம் வந்திருக்கு. பட் நாட். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சுவாமிகள்கிட்ட அங்கேருந்து நான் காமிச்சேன். சுவாமிஜி இது மாதிரி இருக்குன்னு நீ எனக்கு கல் எடுத்து காமிச்சிடும் அப்படின்னாரு. 830 கிலோக்கு கல். அதில் நர்மதையில் என்னென்னா எல்லாமே கலர் கலராக தான் இருக்கும். சரி, நமக்கு கலர் கலராக இருந்து பானம் பண்ணேன்னா பானலிங்கம் பண்ணேன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கோடு வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். இந்த பக்கம் இப்படி வந்ததுன்னா பாரு சுவாமிக்கு பிறைய இருக்குன்னு நம்ம ஏதாவது அதுக்கு ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நடுவில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா மூணாவது கண் நெத்திக்கண் இருக்கு பாரு சுவாமிக்குன்னு சொல்லலாம். இப்படிலாம் நம்ம மனசை தேத்திக்கலாம். ஒரு ரூபத்தில் இப்படிலாம் வந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும். பியூராக கருப்பாக இருக்கிற கல் வேணும். அவர் சொன்னால் இதுமாரி டேமை மூடினா தான் கல் இருக்கிற இடமே தெரியும். இல்லைன்னா பிரபாகமாக தண்ணி ஓடுன்னா கரெக்டாக டேமை மூடினா கல் தெரிஞ்சுது. 830 கிலோ கல்லை எடுத்து இந்தூருக்கு அனுப்பிச்சு ரோடு வழியாக அனுப்பிச்சு நேராக காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சாங்க. நான் சுவாமிகள்கிட்ட சொல்கிறேன், சுவாமியில் எனக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க. நீங்களாச்சு பெரிவாளாச்சு ஸ்தபதியாச்சு என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் கூட பண்ண முடியும்னு சொல்லலை. பண்ண முடியாதுன்ட்டான். நர்மத பானக்கல்லில் ரூபம் பண்ண முடியாது. பெரிவாளுடைய ஆராதனை அன்னைக்கு நான் தான் சொன்னேன். சாருடைய விஷயம் எல்லாம் பெரிவாளுடைய இதில் இருக்கு. கரெக்டாக பெரிவாளுடைய ஆராதனை அன்னைக்கு இந்த ஸ்தபதி கூப்பிட்டார். நாங்கள் ஒரு 20 பேர் போயிருந்தோம். we became mad. பிரத்யட்சமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார் சார். நான் காமிச்சேன் போட்டோ. பிரத்யட்சமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். கையில நகம் இருக்கு. கையில நகம் இப்படி தடவினா நகம், கையில நகம், கண்ணு, கையில இருக்கக்கூடிய சுருக்கம், சாருக்கு இருக்கிற சுருக்கம், நரம்புகள் அப்படியே நரம்பெல்லாம் ஓடி இருக்கு. அப்படியே சார் எப்படி இருப்பாரோ அப்படி. இப்ப சார் நேரா வந்தாருன்னா இதே மாதிரியே இருக்காரே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சார் அப்படியே வந்து இறங்கிட்டார். அதுல குவளைகால சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னார். தங்க நகையில் எப்படி தங்கம் அப்படியே வியாபிச்சிருக்குமோ அதே மாதிரி சிவன் பான சிவன் சார் ரூபத்தில் வியாபித்து விட்டார். இது சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வாயால வந்திருக்கு. ஒரு தடவை சார்கிட்ட போனோடனே இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவும் சதாசிவம் மாமாவும் சங்கர் நேத்ராலயா பிஆர்ஓ சங்கர் நேத்ராலயாவுக்கு வந்திருந்தா என்னை பார்த்தோன்னே உங்களை பற்றி தான் கேட்டார் சார். அதுமாதிரி நல்லி செட்டியார் வந்திருந்தார். என்னை பார்த்தோன்னே உங்களை பற்றி கேட்டார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இப்போ யார் என்னை பார்த்தாலும் உங்கள் கூட சேர்த்து என்னை கேட்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது சார்னு. அப்போ சார் சொன்னார், நீ போக போக புரிஞ்சுப்பேன் அப்படின்னார். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இந்த குரங்க நினைச்சா பரம்பொருளான சிவன் சார் ஞாபகம் வருது. எனக்கு அது போதும். இந்த ஜென்மாவில் வேற என்ன வேணும்? நான் நல்லவன் கெட்டவன், நான் அசிங்கம் கைஷடை இதெல்லாம் விடுங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தனை நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பரம்பொருள் சிவன் சார் ஞாபகம் வருது இல்லை? எனக்கு இந்த ஜென்மாவில் அது போதும். அந்த அனுகிரகத்தை அவர் பண்ணியிருக்கார். பெரிவா பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட பெரிவாளுக்கு நியூஜெர்சியில் ஒரு கோவிலும், அப்பேற்பட்ட பரம்பொருள் சிவன் சாருக்கு நங்கநல்லூரில் ஒரு கோவிலும் கட்டுறதுக்கான அதில் ஈடுபடுறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கா. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் உண்டு. இது யாரும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடுக்கல, எல்லாருக்கும் உண்டு அந்த பாக்கியம். எல்லாரும் நம்ம கலந்துக்கணும். கலந்துக்கிற பாக்கியத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னைக்கு இந்த குமார்? பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2025. அதுலேயும் ஒரு விசேஷம் என்னன்னா, குரோதி வருஷம். சிவன் சார் பிறந்த வருஷம் குரோதி வருஷம். அவர் பிறந்து 120வது வயசுல அந்த பரம்பொருளுக்கு ஒரு கருங்கல்ல கோவில் வருது. நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட இன்டர்வியூ. மகா பெரிவாளும் சிவன் சாரும் எப்படி உங்க லைஃப்ல வந்து நிறைய மிரக்கல்ஸ் பண்ணியிருக்கா. நீங்க அது சொல்லும் போதே எங்களால அனுபவிக்க முடியறது. ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேள். நீங்க உங்க பேர்லயே சிவன் வச்சிருக்கேளே, அதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாமே அவ போட்ட பிச்சை. ரொம்ப நல்லா இருந்தது மாமா. இன்டர்வியூ வாஸ் வெரி வியூவர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு டபுள் தமாக்கா. 2 மகான்களை பத்தி நீங்க ரொம்ப அருமையா சொன்னேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். மீண்டும்
உங்களை அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.